ஆமென். ஹalleluya. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹalleluya. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன ஒரு வார்த்தை தான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்கள், எதிரிகள் இல்லை என்று நாம் யாரும் சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறவர்களும், நம்முடைய மேன்மையை பார்த்து எரிச்சல் அடைகிறவர்களும் நம்மை சூழ்ந்து இருக்கத்தான் செய்கிறார்கள். அது நாம் வேலை செய்கிற இடத்தில் சத்துருக்கள் இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் நாம் வாழ்கிற நம்முடைய வீட்டை, நம்முடைய கூடாரத்தை சுற்றிலும் சத்துருக்கள், பகையாளிகள் இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய சொந்த பந்தங்கள் கூட சில நேரத்திலே சத்துருவாய் இருக்கக்கூடும். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டாரே உன்னுடைய சத்ரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னுடைய வீட்டாரே சத்ரு என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, சில சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய அழிவையும் நம்முடைய தாழ்மையும் பார்த்து சந்தோஷப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நாலாபுறமும் நம்முடைய வளர்ச்சியையும் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் பார்த்து எரிச்சல் அடைகிற அநேக மனிதர்கள் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலும் காணப்படத்தான் செய்கிறார்கள். சங்கீதம் 3:1 தாவீது சொல்லுகிறார் பாருங்க, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் அநேகர் என்று அவர் வேத பகுதியிலே, சங்கீதத்திலே அவர் சொல்லி இருப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த சத்துருக்களுடைய மனநிலை நம்மை குறித்து எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 41:5 அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, இப்படிதான் சத்துருவுடைய மனநிலை இருக்கும். நம்மை சூழ்ந்திருக்கிற பகையாளிகள், சத்துருக்கள் நம்முடைய அழிவையும் நாம் இல்லாமல் போவதையும் பல சந்தர்ப்பத்தை, பல சூழ்நிலைகளிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நாம் கூட இந்த அனுபவத்திலே வரலாம். தானியேலை சிங்க கபியிலே தூக்கி போடும்போது நாலாபுறம் சிங்கம் சூழ்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தோடு நாமும் நாலா திசையிலும் சத்துருவால் சூழப்பட்ட அனுபவத்திலே வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்தில் வந்திருக்கிறவர்களுக்காக தான் ஆவியானவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை உன் சத்துருக்களுக்கு முன்பாக, ஹல்லேலூயா, ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன் என்கிறார். உனக்கென்று ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். நம்முடைய சத்துருவின் எண்ணிக்கை எவ்வளவு எவ்வளவு அதிகமாகிறதோ அவ்வளவு கர்த்தர் நமக்கென்று ஒரு பந்தியின் அளவையும் பெரிதாக்கி கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய சத்துரு பெருகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய பந்தியின் அளவும் நம்முடைய ஆசீர்வாதத்தின் அளவும் பெருக்கமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, 23 சங்கீதத்திலே தாவீது கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பராகவும் தன்னை கர்த்தருடைய மந்தையில் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியாகவும் நினைத்து கொண்டு இந்த சங்கீதம் 23 தாவீது எழுதுவதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மேய்ப்பர் தன்னுடைய மந்தையில் இருக்கிற ஆட்டுக்குட்டிக்கு சத்துருவாய் எழும்புகிற கரடியா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், இன்னும் எப்படிப்பட்ட ஒரு மிருகமாய் எழும்பி தன்னுடைய மந்தையில் இருக்கிற ஆட்டை நிர்மூலமாக்கும்படியாக வந்தாலும் அந்த மேய்ப்பன் பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய கையில் இருக்கிற கோலையும் தடியையும் வைத்துக் கொண்டு அந்த சத்துருவை துரத்தி தன் மந்தையில் இருக்கிற ஆட்டை எந்த விதமாய் காப்பாற்றுவானோ அந்த விதமாய் கர்த்தர் என்னை என் சத்துருக்களுக்கு முன்பாக காப்பாற்றி அவர்களுக்கு முன்பாக எனக்கென்று பந்தியையும் ஆயத்தப்படுத்துவார் என்று சங்கீதம் 23:1 தாவீது சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையின் கீழ் இருக்கிற ஒரு ஆட்டுக்கு அடிக்கடி அவன் தலையிலே எண்ணெய் பூசுவானாம். எதற்காக எண்ணெய் பூசுவான் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா,
இந்த ஆடு பகல் வேளையிலே வெயில் நேரங்களில் எல்லாம் அலைந்து திரிந்து கொண்டு வரும்போது சாயங்காலம் வரும்போது அது ரொம்ப சோர்ந்துருமாம். அது ஒரு உற்சாகம் இழந்த நிலைமையிலே அது பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பலன் இழந்து அது வருமாம். அதற்காக அது மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியை, அது ஒரு பலத்தை, அது ஒரு உற்சாகத்தை பெற வேண்டும் என்பதற்காக மேய்ப்பன் தன் மந்தையின் கீழ் இருக்கிற ஆட்டோடைய தலையிலே மருந்து கலந்த எண்ணெயை பூசி அவன் தடவி கொடுப்பானாம். ஹல்லேலூயா. அப்படி அவன் தடவி கொடுக்கும்போது அவன் மந்தையில் இருக்கிற ஒவ்வொரு ஆடும் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் அந்த இது உற்சாகம் இல்லாமல் இருக்கிற அந்த ஒவ்வொரு ஆடும் பார்த்தீங்கன்னு சொன்னா பழைய பலத்தோடு புத்துணர்ச்சியோடு மறுபடியும் அது எழும்பி துள்ளி குதிக்குமாம். ஹல்லேலூயா. அதற்காக அவன் தன் மந்தையில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டுக்கும் எண்ணெய் பூசுகிறான். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் சில பூச்சிகள் பிடிக்கிற இந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னா சில பாக்டீரியா, சில வைரஸ் மூலமாக தன் மந்தையில் இருக்கிற ஆட்டுகளுக்கு புண்கள், சில விதமான தோல் வியாதிகள், சில உண்ணிகள், இப்படிப்பட்ட தொந்தரவுகள் அந்த ஆட்டுடைய சரீரத்தில் வருவதற்கு ஏதுவாய் இருக்கும். இந்த பாக்டீரியா வைரஸின் காரணமாக அதை அழிப்பதற்காகவும் தன்னுடைய மேய்ப்ப அந்த ஆட்டு மந்தையின் கீழ் இருக்கிற ஆட்டுக்கு எண்ணெய் ஊற்றி தடவி கொடுக்கிறான். அதே போல் என் தேவாதி தேவன் எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று தாவீது சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் நாம் அழிந்து விட வேண்டும் என்று, நாம் இல்லாமையாய் மாறிவிட வேண்டும் என்று சத்துரு எந்த விதத்தில் திட்டம் போடுகிறாரோ அவனுக்கு முன்பாக நமக்கென்று ஒரு பந்தியையும் ஆயத்தப்படுத்தி நம் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறாராம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16:13 பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கி இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கி இருந்தார் அந்நாள் முதற்கொண்டு. ஹல்லேலூயா. இந்த வேத வார்த்தையை கொஞ்சம் உற்சாகமா கேளுங்க. எல்லாரும் இங்க பாருங்க. தயவு செய்து உங்க சிந்தனைகள் எல்லாம் அங்கங்கே நீங்க வைக்காதுங்க. இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போதே உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரும் செல்ல போறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தியம் உங்களுக்குள் உள்ள போக போக ஒரு விடுதலை நீங்கள் சுதந்தரித்துக் கொண்டே இருக்க போறீங்க. ஆமென். உற்சாகமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து எல்லாரும் கேட்போம். ஹல்லேலூயா. பாருங்க, சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேடி சென்று தன் தைல குப்பியில் இருக்கிற எண்ணெயை அவன் தலையின் மேல் ஊற்றி அபிஷேகம் பண்ணின நாள் முதற்கொண்டு தாவீதுக்குள் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் மேலே ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு நாள் நீங்க என்றைக்கு பெறுகிறீர்களோ அன்றைக்கு முதல் உங்களுக்குள் இருந்து ஆவியானவர் தங்கி இருக்கிற அனுபவத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு அவர் இணைந்து உங்களோடு வாசம் பண்ணுகிற ஒரு நாள் தான் நீங்க பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகத்தை பெறுகிற நாள். ஹல்லேலூயா. இங்கு சாமுவேல் கொண்டு அவனுக்கு எண்ணெய் ஊற்றும் அந்த நாள் முதல் பரிசுத்த ஆவியானவர் தாவீதோடு தங்கி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அபிஷேகத்தை ஊற்றும் போது தாவீது சாதாரண தாவீதா தான் இருக்கிறான். சாதாரண எல்லாராலும் ஒரு மேன்மையாக எண்ணப்படப்பட்ட ஒரு மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாராலும் ஒரு தாழ்ந்த அனுபவத்தில் பார்க்கப்பட்டவன் தான் இந்த தாவீது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதுடைய தலையிலே எண்ணெய் என்கிற அபிஷேகத்தை தீர்க்கதரிசி ஊற்றினான். அந்த நாளிலே மறைக்கப்பட்ட பல ஆசீர்வாதங்கள் தாவீதுக்கு காத்திருந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிற அபிஷேகம் ஒருவேளை உங்களுக்கு அதன் மேன்மை அறியாதவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் என்றால் ஒரு மேலான நோக்கத்தோடு தான் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இன்றைக்கு உங்களுடைய கண்களிலே அது புலப்படாமல் இருக்கலாம். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு மறைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம். ஆனால் ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா.
தாவீதுக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றின மாத்திரத்திலே பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஆசீர்வாதத்தை அவன் சொந்தப்படுத்தவில்லை. அந்த அந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? தாவீதுக்கு ஒரு முழு சாம்ராஜ்யமே காத்திருக்கிற ஒரு அபிஷேகமாய் தாவீது மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் இருந்தது. பல லட்ச ராணுவ வீரர்கள், பல லட்ச படை வீரர்களுக்கு தலைவராய் இந்த தாவீது மாறும்படியாக அத்தனை ராணுவ வீரர்களுக்கும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஒரு அபிஷேகம் தான் தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பரவினது என்று. அப்படி அநேகரால் அறியப்படுகிற ஒரு முதன்மையான ஆசீர்வாதத்தை இந்த அபிஷேகத்தின் மூலமா தாவீது சொந்தப்படுத்தும்படியாக தான் கர்த்தர் அங்கு அவனுக்கென்று மறைவாக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இன்றைக்கு உங்கள் மேலேயும் என் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய் என்கிற அபிஷேகத்தை ஊற்றும் போது உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விடுதான் உங்கள் மேல் அவர் அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் ஹல்லேலூயா மேன்மையான ஒன்றாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம பெறுகிறோம். பாருங்க, பல அனுபவங்கள் நம்ம அந்த நேரத்தில் கிடைக்கிறது. நம்ம நினைக்கிறோம் அபிஷேகத்தை பெறும்போது நல்ல நம்ம ஆண்டவரை நல்லா துதிக்கிறோம், சத்தம் போடுறோம், இன்னும் கொஞ்சம் உடம்புல ஒரு அனுபவங்கள் நமக்கு வருகிறது. ஆனால் அதோட அபிஷேகத்தின் தன்மை முடிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை குறித்து பல காரியங்கள் உண்டு. அபிஷேகத்தை நம்ம மேலே கர்த்தர் ஊற்று என்றால் பல காரியம், பல நோக்கத்திற்காக தான் கர்த்தர் நம்மேலே ஆவியை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. என்ன காரியத்திற்காக கர்த்தர் நம்மேலே அபிஷேகத்தை ஊற்றுகிறார் என்று நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் படிக்கலாம். யாத்திராகமம் 29:36. அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும், அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 29:36 கடைசி பகுதி பாருங்க. அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும், அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய். தேவன் மோசேக்கு கொடுத்த ஒரு கட்டளை, நீ ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்போது அங்கே ஒரு பலிபீடத்தையும் நீ வெங்கலத்தினால் கட்டி வைக்க வேண்டும். அந்த வெங்கலத்தினால் கட்டப்பட்ட பலிபீடம் எப்போ பரிசுத்த படம் என்றால் அந்த பலிபீடத்தை நீ அபிஷேகம் செய்யும் போதுதான் அந்த பலிபீடம் பரிசுத்தமாக்கப்படும் என்று கர்த்தர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மை எதற்காக அபிஷேகம் இருக்கிறார் என்றால் அவருடைய பலிபீடம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த காலத்திலே ஆசாரிப்பு கூடாரத்திலே பலிபீடம் மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ஒருவன் தேவ பிரசன்னத்துக்குள்ளே செல்ல வேண்டும் என்றால் அந்த பலிபீடத்திலே மிருகத்தின் இரத்தத்தை அடித்து அந்த இரத்தத்தை பலிபீடத்தை சுற்றிலும் தெளித்து அதை பரிசுத்தப்படுத்தி கொண்டுதான் அவன் பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கட்டும் மகா பரிசுத்த ஸ்தலமாக அவன் செல்ல முடியும். ஒருவன் தேவ பிரசன்னத்துக்குள் செல்ல வேண்டும் என்றால் பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டுதான் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பலிபீடத்திலே அடிக்கப்பட்ட மிருகத்திற்கு ஒப்புமையாக, அந்த பலிபீடத்திற்கு அடிக்கப்பட்ட மிருகத்திற்கு அடையாளமாக இயேசு தன்னை முழுவதுமாக சிலுவையிலே ஒரு பலியாடாய் ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தினது நிமித்தம் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பலிபீடத்தின் அடையாளம் நம் ஒவ்வொருடைய இருதயம் என்கிற உள்ளம் என்கிற ஒன்றுதான் பலிபீடத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. வசனத்தை கேளுங்க. இன்றைக்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த வெண்கல பலிபீடத்திற்கு ஒப்புமையாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காலத்திலே நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளத்தை பிதாவாகிய தேவன் பலிபீடமாய் காண்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாமா? இன்றைக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெய் என்கிற அபிஷேகத்தை நாம் ஒவ்வொருவர் மேலும் ஏன் ஊற்றுகிறார் என்றால் நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெய் என்கிற அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார்.
ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அபிஷேகத்தை, அந்த எண்ணெயை அவர் ஊற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாற்றம் உண்டாகிறது. நம்முடைய பலிபீடம், நம்முடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அந்த பலிபீடத்திலே மிருகத்தின் எண்ணெயை, இந்த மிருகத்தின் இரத்தத்தை தெளித்து விட்டு பிரதான ஆசாரியனா இருக்கட்டும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே செல்லுகிறார். அதே போல நம்முடைய இருதயம் என்கிற பலிபீடத்தை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த படுத்தும்படியாக நம்மை அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம் நம்ம அந்த ஒரு ஆலயத்திற்கு செல்வதல்ல. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் கிறிஸ்தவள் என்று சொல்வதற்காக அல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பலிபீடம், நம்முடைய பலிபீடம் இருதயம், நம்முடைய உள்ளம் என்கிற பலிபீடம் பரிசுத்தமாக்கப்பட்டால் தான், அபிஷேகிக்கப்பட்டால் தான் நாம் கிறிஸ்துவுக்கு உரியவள் என்கிற அந்த ஒரு காரியத்தை நாம் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய பலிபீடம் பார்த்தீங்கன்னு சொன்னா செவ்வையாக்கப்படவில்லை என்றால், பலிபீடம் சரி செய்யப்படவில்லை என்றால், பலிபீடம் இடிந்து கிடக்கும் என்றால், நாம் எந்த ஆலயத்துக்கு ஓடினாலும், எந்த விடுதலையின் ஊழியத்துக்கு போனாலும், ஹல்லேலூயா, நம்முடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருக்குமே ஆனால் எந்த ஒரு தேவனுடைய வழி நடத்துதலையும், தேவனிடத்திலிருந்து எந்த விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய பலிபீடம் சரியா இருந்தாதான் நாம் எங்கிருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொள்ள முடியும். நான் கிறிஸ்தவள் என்று நாம் எப்ப சொல்ல முடியும் தெரியுமா? நம்முடைய பலிபீடத்தை நாம் செவ்வையாக்கும் போது, சரி செய்யும் போது. எப்போ அது சரி செய்ய முடியும்? நம்முடைய பலிபீடம் அழுக்காக, நம்முடைய பலிபீடம் பாவத்தினாலே, நம்முடைய பலிபீடம் கர்த்தருக்கு பிரியமில்லாத செம்மையான காரியங்களை செய்யும் போது நம்முடைய இருதயம் என்கிற பலிபீடம் தகர்க்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பலிபீடம் செவ்வையாக்கப்பட்டால் மட்டும்தான் நாம் எங்கு போனாலும் ஒரு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த பலிபீடம் நமக்கு செவ்வையாக்கப்பட்டு விட்டால் பாருங்க, நம்ம எந்த நாட்டுக்கு சென்றாலும், எந்த பட்டணத்துக்கு சென்றாலும், எந்த கிராமத்துக்கு சென்றாலும் இந்த பலிபீடம் நம்மை உணர்த்தும். ஹல்லேலூயா. இந்த பலிபீடம் நம்மை உண்மையுள்ளவனாய் வாழ்வதற்கு வழி செய்யும். இந்த பலிபீடம் நமக்கு பல எச்சரிப்புகளை தரும். இந்த பலிபீடம் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவுவதாய் இருக்கும். அதனால் தான் அந்த பலிபீடத்தை நீ செவ்வைப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீவா ரஷா தரிவா. ஓ ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்தின் மூலமாக நாம் ஒரு விடுதலையை சொந்தப்படுத்தணும்னா இந்த பலிபீடத்திலே பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகம் இறங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க, வஸ்திரங்கள், உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து விட்டு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரிடத்தில் திரும்பணும்னு சொன்னா நம்ம இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, இரண்டாவது ஒரு அபிஷேகம் கர்த்தர் நம்ம மேல ஊற்றப்படுகிற அபிஷேகத்தின் காரணம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள் படிக்கலாமா? லூக்கா 10, 33, 34. அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். எதற்காக நம்ம மேலே இறங்குகிறார்? எதற்காக நமக்கு அபிஷேகம் கிடைக்கிறது என்றால் காயங்களை ஆற்றுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயங்களை ஆற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மேலே அவருடைய அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு நேராக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பிரயாண பாதையிலே திருடர்கள், கள்ளர்கள் அவரை அடித்து அவர்கிட்ட இருக்கிற எல்லா உடைமைகளையும் பறித்து விட்டு அவரை குற்றுயிராய் அந்த தெருவிலே போட்டு விட்டார்கள். அதை பார்த்த 2 ஆசாரியர்களும் லேவியர்களும் பார்த்து அப்படியே ஒதுங்கி விட்டார்கள். ஆனால் அடுத்ததாக ஒருவன் வருகிறான், சமாரியன் என்கிற ஒருவன். அவன் பார்த்து அவனை பராமரிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த முதல் வந்த 2 பேர், மூன்றாவது ஒரு சமாரியன் ஒருத்தன் வருகிறான். இந்த 3 பேரும் பலி பிரயாணம் பண்ணுவதற்காக ஆயத்தமாகிறார்கள். அவர்கள் வீடுகளில் இருந்து பிரயாணம் பண்ணுவதற்காக ஆயத்தமாகிறார்கள். ஒருவன் பிரயாணம் பண்ணுவதற்கு, பிரயாணத்திற்கு தேவையான எல்லா காரியங்களையும் எடுத்து ஆயத்தப்படுத்துவான் இல்லையா? ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆசாரியனும் லேவியனும் தன்னுடைய பிரயாணத்திற்கு தேவையான காரியங்களை எடுத்து ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க அடிபட்டு
குற்றுயிராய் கிடக்கிற ஒருவனை பார்த்து திரும்பி விட்டார்கள். எந்த உதவியும் செய்யவில்லை, சென்று விட்டார்கள். ஆனால் இந்த சமாரியன் பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய வழி பிரயாணத்தோடு தன்னுடைய தேவையான பொருட்களையும் அவன் ஆயத்தப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் தன் கையிலே திராட்சை ரசத்தையும் கொஞ்சம் எண்ணெயும் எடுத்துக்கொண்டு அவன் தன்னுடைய பிரயாணத்திற்காக சென்று கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த வேதத்திலே திராட்சை ரசம் பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அதாவது ரட்சிப்புக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. எண்ணெய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு அடையாளமாய், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இவன் தன்னுடைய பிரயாணத்திற்கு தனக்கு தேவையான பொருட்களை எடுத்தது மட்டுமல்லாமல் கூடவே இந்த ரட்சிப்பு என்கிற திராட்சை ரசத்தையும் பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெயும் கையோடு எடுத்துக்கொண்டு போகிறான். எதற்காக என்றால் தான் செல்லுகிற அந்த பிரயாண பாதையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளவா மனித நடமாட்டம் இருக்காது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், ஆபத்து நிறைந்த இடம், திருடர்களும் கொள்ளையர்கள் உள்ள பயங்கரம் நிறைந்த இடம். இந்த இடத்திலே ஒருவேளை எனக்கும் இந்த எண்ணெயும் இந்த ரசத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றால் எனக்கும் ஒருவேளை இது உதவுவதா இருக்கும். எனக்கு உதவவில்லை என்றாலும் உதவுவதற்கு தேவையிலே இருக்கிறவர்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாய் இருக்கும் என்கிற ஒரு எண்ணத்தோடு தன்னுடைய பொருளோடு சேர்த்து இந்த ரெண்டையும் சேர்த்து கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. அங்கு பாருங்க, குற்றுயிராய் ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான். நான் நினைக்கிறேன் இந்த ஆசாரியரும் லேவியரும் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தும் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அவனை காப்பாற்றுவதற்குரிய காரியம் அவன் கையில் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா இவன் தன் கையில் வச்சு தாங்கிட்ட இருந்தது காரணமாக அவன் மேலே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை பூசி அவனுக்குள்ள முதல் அந்த காரியங்களை செய்து சத்திரத்தில் கொண்டு சேர்த்து அவனை காப்பாற்றுகிறான். ஹல்லேலூயா. இப்போ வேதம் வசனம் பாருங்க, இந்த காயங்களை ஆற்றும்படியாக தான் பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகத்தை ஆவியானவர் நம்ம மேல ஊற்றி இருக்கிறார். நம்முடைய காயங்களை ஆற்றுவதற்காக மட்டுமல்ல, குற்றுயிராய் படுத்திருக்கிற அநேகம் ஆயிரம் பேரை நாம் காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு மேலான நோக்கத்திற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நம் மேலே அபிஷேகத்தை தந்து நம்மை நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 1:19 சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நிரப்பப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே திடீரென்று குற்றுயிராய் கிடக்கிற வாழ்வா சாவா என்கிற அனுபவத்திலே இருக்கிறவர்களை கர்த்தர் சில நேரத்திலே உங்களுக்கு நேராக கர்த்தர் கொண்டு வர முடியும், கொண்டு வருவார். அந்த நேரத்திலே நாம் சமாரியனை போல எண்ணெயை சுமந்தவர்களாய், எண்ணெய் என்கிற அபிஷேகத்தில் நிறைவிலே இருக்கிறவர்களாய் இருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்டவர்களை நாம் காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் ஆசாரியனையும் லேவியனையும் போல அப்படியே ஒதுங்கி கண்டும் காணாத போல போகிற அனுபவத்திற்குள்ளானவர்களாக தான் இருப்போம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிற பாருங்க, உங்களுக்கு எதிராக உங்களிடம் கர்த்தர் கட்டுண்டவர்களாக இருக்கட்டும், காயத்தோடு வருகிறவர்களாக இருக்கட்டும், வியாதியோடு வருகிறவர்களாக இருக்கட்டும், உங்களிடம் கர்த்தர் ஒருவரை கர்த்தர் தந்தார் என்றால் அவர்களுக்கு நீங்க காயத்தை கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். காயத்தை கட்ட வேண்டும் என்றால் எண்ணெய் என்கிற அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருந்தால் மட்டும்தான் நாம் மற்றவருடைய காயத்தை கட்ட முடியும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னா, உன் கூட இருக்கிறேன். பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகம் ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுக்கு பிறகு இந்த எரேமியா 1:19 சொல்லப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு விரோதமாய் சத்துரு யுத்தம் பண்ண வருவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற எனக்குள்ள
ஆவியானவர் கூட இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில சில கட்ட அவிழ்க்கணும்னு சொன்னா, சில அந்தகாரம் நிறைஞ்ச இடத்துல போய் தோள் கொடுத்து சிலருக்காக யுத்தம் பண்ணணும்னு சொன்னா, எனக்கு பாதிச்சிருமா, எனக்கு பிரச்சனை வருமா, பிசாசு என்ன மேற்கொண்டுருவானா, பிசாசின் கிரியைகள் என் வீட்டில் பயங்கரமா செயல்படுமான்னு சொல்லி பயந்து இன்னைக்கு ஒதுங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த எண்ணெயினால் நிரப்பப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் கூட. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் தான் பிசாசை எதிர்க்கிற சர்வ ஆயுதத்தில் உள்ள ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனை, பிசாசு எந்த மாந்திரிகத்தை, எந்த செய்வன கட்டுகளை சத்துரு நமக்கு விரோதமாக கட்டுனாலும், என் தேவன் என்னை அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறார், என் ஆவியானவர் என்னோடு தான் இருக்கிறார், அதனால அந்த கிரியைகளை என்னால நிர்மூலமாக்கி நான் ஜெயம் கொள்ள முடியும் என்கிற விசுவாசம் தான் சர்வாயுத வர்க்கத்தில் உள்ள ஒரு ஆயுதம். அபிஷேகத்தை பெற்றாச்சு. இரண்டாவது, பிசாசை எதிர்த்து மேற்கொண்டு ஜெயத்தை சொந்தப்படுத்தணும்னா உங்க கையில் இருக்கிற விசுவாசம் என்கிற ஆயுதத்தை எடுத்து செயல்படுத்தணும். அதான் எரேமியா புஸ்தகத்திலே 1:19 ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவார்கள், ஹல்லேலூயா, மேற்கொள்ள மாட்டார்கள். போராட்டம் உண்டு. அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனா மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் ஒரு நாள் ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுட்டோம். அபிஷேகத்தை பெற்றவர்கள் கூட பிசாசு ஏன் மேற்கொள்றான்னா, அந்த ஆவியானவர் அவர்களை விட்டு மாற்றப்பட்ட அனுபவத்திலே காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது சங்கீதம் 51 சொல்றாரு, ஆண்டவரே பாவம், ஆண்டவருக்கு விரோதமான அக்கிரமத்தை செஞ்சிட்டாரு. அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி போய் நின்று கேட்டது, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துடாதுங்கப்பா. ஒரு நாள் நான் தாழ்ந்த அனுபவத்தில் இருக்கும்போது என்னை தேடி வந்து உங்க அந்த எண்ணெய் என்கிற அபிஷேகத்தினால என்னை நிரப்பி இத்தனை ஆசீர்வாதத்தை சொந்தப்படுத்திட்டு இருக்கிறேன். இந்த நாளில் உமக்கு விரோதமான காரியங்களை நான் செஞ்சது நிமித்தம் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துடாதுங்க. எவ்வளவு அந்த அபிஷேகத்துக்குரிய மேன்மையை தாவீது அறிந்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தின் தன்மையை தாவீது எவ்வளவு உணர்ந்ததால் சொல்றாரு, நான் பாவம் செஞ்சா, என்னுடைய பலிபீடம் நொறுக்கப்பட்டிருந்தா எனக்குள்ள ஆவியானவர் தங்க மாட்டாரே, இத்தனை மேன்மையை என்னை விட்டு எடுத்து மாற்றப்பட்டு விடுமே என்கிற ஒரு பயம் தாவீது இருக்கிறதுனால தான் ஓடி போய் கேட்கிறார், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நீ எடுத்துறாதுங்க. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்குள்ள சரியா இருந்துட்டார்னா பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. போராட்டம் வரும், எதிர்ப்பு வரும், பிரச்சனை வரும், தோல்வி வரும், ஆனாலும் நம்ம ஹல்லேலூயா அதில் துவண்டு போக மாட்டோம். நம்ம அதில் எழும்பி நிற்கும்படியாக ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். இன்றைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா 1:19, உனக்கு விரோதமாக யார் வந்தாலும் ஹல்லேலூயா அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும், இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரிடம் எதிர்பார்ப்பது, உன் காயத்தையும் நீ கட்டணும், உன் வாழ்க்கையில் இருக்கிற காயத்தையும் நீ ஆற்றணும், மற்றவர்கள் காயப்பட்டிருக்கிறவர்களையும் நீ காயம் கட்டுகிறவளாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை ஜனங்களுக்கு முன்பாக ஊழியத்திற்காக அனுப்பும்போது ஆசீர்வதித்து அனுப்புகிறார். பிசாசுகளை துரத்துங்க, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்க என்று. அவங்க மார்க் 6:13 சொல்லுகிறது பாருங்க, அநேகம் பிசாசுகளை துரத்தினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களிடம் என்னிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உன்னை எதற்காக நான் ஆவியினாலே, பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெயினாலே, அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பி இருக்கிறேன் என்றால் நீ அநேக பிசாசுகளை துரத்தணும். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி என்னோடு சொன்ன ஒரு காரியம்,
ஒரு பிசாசு ஒருத்தருடைய சரீரத்தில் இருந்து பயங்கரமாக அலக்களிக்கும் போது அந்த எல்கை பிசாசு, அந்த இடத்துல உள்ள பிசாசுடைய ஆளுகையினால அந்த பிள்ளை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அப்போ அவளை உடம்புல இருந்து அது சொல்லுது, குறிப்பிட்ட ஒருத்தருடைய மகனை சொல்லுது, அவனால தான் இந்த எல்கையிலேயே நாங்கள் நிற்க முடியாதபடி எங்களை அவன் துரத்தி விட்டான், அவனால் தான் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு மனிதரை குறித்து அந்த எல்கையில் உள்ள பிசாசுகளே சொல்லுகிற காரியம். அல்லேலூயா. அவன் மூலமா தான் இந்த கிராமத்தில் என்னால் இருக்க முடியவில்லை என்று. அல்லேலூயா. ஆண்டவர் அப்போ உங்களிடம் என்னிடம் எதிர்பார்ப்பது, அநேக பிசாசுகளை நம்ம துரத்தணும். வாழ்வா சாவா என்று குற்றீராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை ஒன்று கூட எழுப்பி நிறுத்த வச்சு புதிய வாழ்க்கை நம் மூலமாக அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். காத்து தற்கொலை பண்ண வேண்டும் என்கிற ஒரு முடிவிலே நின்று கொண்டிருக்கிறாள். அவளிடம் நீ போய் பேசு என்று ஆவியானவர் அவளுடைய இருதயத்திலே சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இவளுக்கு நான் எப்படி தெரியாத ஒரு பெண்ணிடம் போய் இப்படி நீ சாக வேண்டும் என்கிற முடிவில் இருக்கிறாயா அப்படி நம்ம போய் கேட்கும் போது அவ எனக்கு சண்டை போட்டுருவாளே, அதனால அது வேண்டாம் சொல்லி அவ ஆவியானவர் பேசின பிறகு கூட அதுக்கு செவி கொடுக்காதபடி அமைதியா உட்கார்ந்துட்டா. ஆவியானவர் விடுறதா இல்ல, மறுபடியும் அவளுடைய உள்ளத்திலே ஒரு உணர்வை கொடுக்கிறார், அந்த பெண்ணிடம் போய் பேசு என்று. அவ மறிக்க போகிறா, அவ ஜீவனை நஷ்டப்படுத்த போறா, அவ அழிக்க போறா, போய் பேசுன்னு. ஆனாலும் இவள் ஆவியானவர் பேசின அந்த வார்த்தையை ஒரு விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு அந்த பெண்ணிடம் போய் பேசுகிறாள். நீ இன்றைக்கு உன்னுடைய ஜீவனை எடுத்துவிட வேண்டும் என்கிற முடிவிலையா இருக்கிறாய் என்று கேட்கிறார். அல்லேலூயா. அவள் ஏற்கனவே உடைக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை வேதனையோடு கண்ணீரோடு கலந்து அந்த அனுபவத்திலே சொல்லும் போது அந்த கேள்வியை கேட்கும் போது அழுது விட்டாள். ஆமா, என்னோட வாழ்க்கையில் எல்லாமே ஏமாற்றம், எந்த ஆசீர்வாதத்தை நான் சொந்தப்படுத்தல, மிகவும் வேதனையாக இருக்கிறேன், இனி என்னுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்கிற முடிவு வந்ததினாலே நான் சாவுவதற்காக தீர்மானித்து விட்டேன் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது இந்த சகோதரி சொல்கிறார், நீ சாவதற்காக அல்ல, உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறார். அவருக்கு நீ தேவை என்று அவர் விரும்புகிறது நிமித்தம் தான் உன் ஜீவன் நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இயேசு உன்னிடம் என்னை அனுப்பினார். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு சமாதானத்தை தருவார் என்று. அல்லேலூயா. அந்த பஸ் ஸ்டாண்ட்லே அந்த பெண் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். ஏன் ஏற்றுக்கொண்டாள் என்றால், நான் சாக வேண்டும், என் ஜீவனை நான் பறித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானம் யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. இவள் சொல்லுகிற இயேசு உண்மை உள்ள தெய்வமாய் இருக்கிறபடினால் தான் என்னுடைய இந்த காரியத்தை அவர் அறிந்து கொண்டு அவள் மூலமாக பேசுகிறார் என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. பாருங்க, நம் மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும் போது அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை நம் மூலமாக கர்த்தர் கொடுக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் நம்ம மேல அபிஷேகத்தை ஊற்றினார். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் பாருங்க, அபிஷேகத்தில் நம்ம நிரப்பப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம காயத்தை காட்ட முடியும். அபிஷேகம் நிரம்பி 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 வழியும் போதுதான் மற்றவருடைய வாழ்க்கைக்கும் நம்ம ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தோடு நம்ம இருக்கக்கூடாது. அபிஷேகத்தின் நிறைவிலே வழிந்து நிரம்பி வழிகிற அனுபவத்திலே நாம் மாறும்போதுதான் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை, என் வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் சொந்தப்படுத்தணும், மற்றவர்களுக்கும் நான் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தினவர் கர்த்தர் அந்த வண்ணமாகவே ஆசீர்வாதத்தை தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு முறை நாங்கள் நாகர்கோவிலில் ஒரு வீட்டில் வாடகை இருக்கும்போது 5 வருடங்களுக்கு முன்பாக வாடகை இருக்கும்போது ஒரு வாலிப பையன் தினமும் அந்த ரோட்டு பகுதியில், நான் வராண்டாவில் வந்து நிற்கும்போது ரோட்டு பகுதியிலே பார்த்தீங்கன்னா தலையை அப்படியே கை வச்சு அடித்து தடவி தடவி தன்னால் பேசிகிட்டே போவான். நான் ஒவ்வொரு நாளும் அவனை பார்ப்பேன். திடீரென்று ஒரு நாள் ஒரு சகோதரி எங்கள் வீட்டுக்கு அந்த வாலிப பையனை கூட்டிகிட்டு வருகிறாங்க. நாங்கள் அவனுக்காக ஜெபித்தோம். பாருங்க, அவனிடம் இருந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் வெளியேறினது. தினமும் கூட்டிகிட்டு வருவாங்க. 15 நாளுக்குள்ளாலே அவன் சரீரத்தில் இருந்த எல்லா அசுத்தாவிகள், பல போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தான். பலரை பார்க்கிறவர்களை எல்லாம் அடிப்பான். யாரும் அவனுக்கு முன்பாக சொல்வதற்கு பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்த அவனை அழைத்து வந்தார்கள். எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு தான் ஜெபிச்சோம். ஹல்லேலூயா. ஆலயம் எல்லாம் இல்லை, எங்கள் வீட்டு ஹாலுக்குள்ளே இருந்து தான் ஜெபிச்சோம். அவனுக்கு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். அவனை கட்டவிழ்த்தார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் எங்களை ஓடி வருவாங்க.
அக்கா அண்ணான்னு சொல்லி ஓடி வருவான். அவன் வருவான் பாருங்க. காரணம், அவனை அன்றைக்கு நாங்கள் வாழ்வா சாவா என்று இருந்த அவனை நாங்கள் கட்டவிழ்த்தது நிமித்தம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த கிராமத்தில் இன்று 5 வாலிபர்களை அவன் சேர்த்து கொண்டு கர்த்தரை துதித்து அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்காக அந்த 5 பேரும் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை அந்த வாலிபன் செய்வதற்கு காரணம், கர்த்தர் நம்மை அபிஷேகித்ததன் மூலமாக. இல்லது அவன் அழிந்திருப்பான், இல்லது ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்றைக்கு சிறை கைதியாய் இருந்திருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு மற்றவருடைய வாழ்க்கைக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுகிறான். உங்களை கொண்டும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் வாஞ்சிக்கிறார். தேவ ஜனமே, உங்க மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் சாதாரணவர் அல்ல. அவர் பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையிலும் செய்து மற்றவருடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாக உங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்த போதுமானவர். ஹல்லேலூயா. ஒரே ஒருத்தருடைய வாழ்க்கையின் சாட்சியை மட்டும் சொல்லி என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். ஹல்லேலூயா. கொரியா தேசத்தில் உள்ள ஒரு தேவ மனிதன் பால்யாங்கிசோ, ஹல்லேலூயா, அவருக்கு ஒரு ஊழியத்தின் துவக்க காலகட்டத்திலே ஒரு சின்ன சபையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த சபையிலே பார்த்தீங்கன்னா, சபையிலே அவர் அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பலவீனம், பொருளாதாரத்திலே குறைவு, விரக்தி, வாழ்க்கையிலே ஒரு விரக்தி, இப்படிப்பட்ட அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை, அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது, இந்த ஜனங்கள் மத்தியிலே நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை வெளிப்பட வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் இந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் காண்பித்தால் மட்டும்தான் இந்த இடத்திலே ஜனங்கள் கர்த்தரை முழுமையாய் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற ஒரு விசுவாசம். அதனால் அவர் ஆண்டவரை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே, நான் அறிந்த ஆவியானவர், நான் எந்த இடத்தில் போய் ஊழியம் செய்தாலும், எந்த இடத்தில் நான் நின்றாலும் அந்த இடத்திலே ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகணும். அந்த இடத்திலே ஜனங்களுக்கு இருக்கிற எல்லா சோர்வுகள், எல்லா சமாதான குறைவுகளும் மாறணும். அதற்காக நான் நிற்கிற இடத்திலெல்லாம் ஆவியானவர் வல்லமையாய் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுகிறார், பால், நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உன் மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதான் உன்னை நான் தெரிந்தெடுத்தேன். ஆனால் உன்னை நான் பயன்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது உன்னுடைய சுய கவலை, உன்னுடைய உனக்குரிய எல்லா பாரத்தையும் நீ மாற்றி வைத்து விட்டு நீ என்னுடைய ஊழியத்தை செய்வாய் என்றால் தான் நீ மேன்மையான ஒரு ஊழியத்தை, மேன்மையான ஒரு விடுதலை ஜனங்களுடைய வாழ்க்கையில காண முடியும் என்று. ஹல்லேலூயா. நீ உற்சாகமாய் கர்த்தருடைய விடுதலை நீ ஆணித்தரமாய் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்றால் உன் பாரம், உன் கஷ்டத்தை நீ முதலாவது மாற்ற வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம அபிஷேகத்தை பெற்றும் நிறைய நேரத்தில் நம்மை கர்த்தர் பயன்படுத்தாமல் இருப்பதற்கான நம்முடைய காரியங்களையே, சின்ன சின்ன காரியங்களை நம்ம பெருசா எடுத்து பயங்கரமா நம்ம பார்க்கிறனால தான் நம்முடைய வாழ்க்கையை இடிந்து கிடக்கிறது. மற்றவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பிரகாசிக்க பண்ண முடியாத அனுபவத்தில் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய காரியங்களை நம்ம எடுத்து மாற்றணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் பயன்படுத்த தொடங்குவார். நடந்தது என்ன தெரியுமா? இவர் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரை என்ன நிரப்புங்கப்பா, நான் நிரம்பி வழியும் பாத்திரமாய் மாறணும். அவர் கேட்கிறாரு, ஜெபிக்கிறாரு. உடனே நடக்கல. ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நான் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. ஆனா அவருக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கல. நாட்கள் போனது, வாரங்கள் போனது. ஆண்டவரை துதித்து அவரை ஜெபித்து கொண்டே, பாக்கியம், எவ்வளவு பாக்கியம் ஆண்டவரே, உம்மை குறித்து நான் தெரிந்து கொள்வது எவ்வளவு பாக்கியம் சொல்லி மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும்போது அவருடைய இருதயத்திலே ஒரு உணர்வு வருது, ஆண்டவர் ஆவியானவர் என் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார், என்னை ஒரு விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய வல்லமையை ஊற்றுவதற்காக என் அருகிலே ஆயத்தமாய் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வை அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய கண்ணுக்கு யாருமே பக்கத்தில் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அப்படியே சொல்லி அவர் ஆண்டவரை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணுக்கு முன்பாக ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவருடைய நாவிலையும் அவருடைய முழு சரீரத்திலையும் பிரகாசிக்க ஆரம்பித்தது.
ஆரம்பித்தது. இதை கேட்டுக்கொண்டே இருங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே அவருடைய வெளிச்சம் பிரகாசித்து முழு சரீரமும் ஒரு வெதுவெதுப்பான சூடோடு அந்த பிரசன்னத்தை அவர் உணர்ந்து கொண்டிருக்கும் போது பாருங்க, அவருடைய சிந்தனையில அவர் அறியாத சில பாஷைகள் அவருக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது, தோன்றிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலர் உறங்குறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையுடைய சிந்தனையிலே வர 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 பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய நாவில் இருந்து அந்த வார்த்தை வெளிப்பட ஆரம்பிக்குது. அவர் எவ்வளவு வேகமாக அந்த வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறாரோ அவ்வளவு வேகமாக வேகமாக புதிய 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 பாஷைகளை ஆவியானவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது கொரியா பாஷை இல்ல, அது அவர் அறிந்த எந்த ஒரு பாஷையும் இல்ல, அது ஒரு வித்தியாசமான பாஷை. பேசுறாரு அந்நிய பாஷையிலே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாரு. நேரம் போனதே தெரியல. ஹல்லேலூயா. அந்த அறையிலே எத்தனை மணி நேரம் அவர் இருக்கிறது என்பதே அவரால் புரிந்து கொள்ள முடியல. அவ்வளவுக்கு தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. அன்று முதல் பாருங்க அவர் சொல்றாரு, நான் அதுவரைக்கும் இப்படி ஒரு வல்லமையும் இப்படி ஒரு அனுபவத்தையும் நான் உணர்ந்ததே இல்லை. ஆவியானவர் என்னை முழுமையாய் நிரப்பினார். நிரம்பி வழிகிற அபிஷேகம், முழு சரீரமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பிரசன்னத்தினாலே நான் நிரப்பப்பட்டேன். என் சபை படிப்படியா வளர ஆரம்பித்தது. வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாக தொடங்கினாங்க. சபையிலிருந்து எந்த காரியத்திற்காக ஜெபித்தோமோ அந்த ஜெபத்திற்கு பதில் வர ஆரம்பித்தது. ஜனங்கள் கட்டுகள் உடைக்கப்பட்டாங்க. ஜனங்கள் விடுதலை பெற்றாங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட 12-13 லட்சம் ஆத்துமாக்கள் வட கொரியாவில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாயிருந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொரு ஆட்களையும் கொண்டு ஒருத்தரை கொண்டு கர்த்தரால் பயன்படுத்த முடியும். உங்களுக்கு அந்த வாஞ்சை, அந்த வைராக்கியம், அந்த விசுவாசம், அந்த ஒரு ஆசை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன என்கிற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு ஒரு நாள் ஊற்றிட்டாரு. அந்த அபிஷேகத்தோடு நம்ம இருக்காதபடி ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழிகிற அனுபவம் வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம். நேற்று காலையில் நான் வீட்டில் இருந்து நல்லா கைத்தட்டி நல்லா ஆராதிச்சுட்டு இனி சபையில் வந்து ஆராதிக்க வேண்டாம், இன்னைக்குள்ளது நிறைஞ்சாச்சுன்னு நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நிரம்பி வழிய தான் மற்ற பாத்திரத்தில் ஊற்ற முடியும். ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி வந்து கடன் பாரத்தில் இருக்கிறா பாருங்க. அவளுடைய வீட்டில் எலிசா தீர்க்கதரிசியை தேடி போறா. என் வீட்டில் குறைவு, என் வீட்டில் கடன். அவர் சொல்றார், உன் வீட்டில் என்ன இருக்குது? இவ சொல்றா, என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்கிறது என்று. அவர் சொல்றார், உன்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்குது இல்லையா? ஒரு குடம் எண்ணெய் இருக்குல்ல, பக்கத்து வீட்டில் உள்ள குடத்தை எல்லாம் வாங்கிட்டு வா, இருக்கிற எண்ணெயை ஊற்று. ஹல்லேலூயா. நிரம்பி வழிகிற அந்த பாத்திரத்தில் இருந்த எண்ணெயை ஊற்ற பாத்திரத்தை கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் பஞ்சகாலம் வரைக்கும் எடுக்க 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 குறைவில்லாதபடி அங்கு ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தையும் நடத்த போதுமானது. ஹல்லேலூயா. பாருங்க, வரிக்குள்ள பணம் ஒரு மீனோட வயிற்றுல இருக்குமே, ஆனால் இன்றைக்கு கிரகிக்க முடியாத சில அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த அபிஷேகத்தினால் நடத்த முடியும். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு நடத்த முடியும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு சொன்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கும், ஆனா என் தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக தான் இருக்கிறாரு. அவருடைய அபிஷேகம் இன்றைக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசப்பா இன்றைக்கு இந்த இடத்துல வார்த்தையை கேட்குற உங்க ஒவ்வொருவரிடம் சொல்றாரு, எப்படி கானாவூர் கல்யாண வீட்டில் கற்சாடி எல்லாம் காலியா இருக்கும்போது சொன்ன நிரப்புன்னு சொன்னாரோ, அதே போல உங்கள்கிட்ட இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ நிரப்பு. ஹல்லேலூயா. நீ நிரப்பு. இன்றைக்கு எத்தனையோ 1000 கற்சாடிகள் காலியா இருக்குது, நீ நிரப்புன்னு கர்த்தர் சொல்ற. எத்தனை பேருக்கு வாஞ்ச நான் நிரப்பனாப்பா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இன்றைக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை, நான் அநேகரை நிரப்புகிற பாத்திரமாய் மாறணும். ஹல்லேலூயா. நிரப்பினார்கள், மேன்மை கண்டார்கள். ஹல்லேலூயா. நான் ஏதோ உலகத்தில் வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், வயசாச்சு, வாழ்க்கை முடிஞ்சு இல்லைங்க நம்ம வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்காக நாம் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். நம்முடைய அறிவினால, நம்முடைய பணத்தினால, நம்முடைய மேன்மையினால நம்ம யாருக்கும் பிரயோஜனப்பட மாட்டோம்.
ஹல்லேலூயா. நம்ம குறைவுள்ளவர்கள், ஆனால் ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது அநேகருடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஏதுவாக நம்மை ஆசீர்வாதமாய் மாற்ற போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 60:3 சொல்லுது, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜனங்களும், ஹல்லேலூயா, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ஜனங்களும் வருவார்கள். இங்கே அபிஷேகத்தால் நிரப்பப்படும் போது ஜாதிகளும் ஜனங்களும் உங்களை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. இதை நான் வேற ஒரு சபையில் சொல்லியிருந்தா கைதட்டி அவ்வளோத்தையும் பெற்று கொண்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. யூடியூப்பில் ஒரு பாஸ்டர் வந்து மெசேஜ் கொடுப்பாரு பாருங்க, அவர் வாய் திறந்தாலே போதும் ஹல்லேலூயான்னு சொன்ன போது சபை மக்கள் எல்லாம் ஜேக்கப் கோசி இல்லஸ்டர், ஜேக்கப் கோசின்னு ஒரு பாஸ்டர் சாதாரண மெசேஜ் கொடுப்பாரு, சபை மக்கள் கைத்தட்டி ஆமேன் ஆமேன். கேட்டிருக்கீங்கல்ல சார்? அந்த விசுவாசிகளை பார்க்கும்போதே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் வாங்கிடுறாங்க. நீங்கள் வாங்கலைன்னா அது திரும்ப எனக்கு தான் வரும். ஹல்லேலூயா. எனக்கு வேணுமா உங்களுக்கு வேணுமா நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு ஒரு வாஞ்சை, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் தான் நம்மை எவரையும் பலப்படுத்த மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். படிப்பறிவு இல்லாதவர்களையும் படிப்பறிவு உள்ளவர்களையும் பணம் படைத்தவர்களையும் பணம் படைக்காதவர்களையும் பேதையும் ஞானியையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நம் தேவாதி தேவனால் முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நம்ம சொல்லணும், என் தேவன் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா.